பாப்கார்ன் எப்படி வீட்டிலே சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்திலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்திருக்க கார்ன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு டீ டம்ளர், சின்ன டீ டம்ளரில் ஃபுல்லாக கார்ன் வந்து எடுத்திருக்கோம். அதை இந்த ஆயிலில் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ ஃப்ளேமை வந்து ஹை லெவலில் வச்சுருங்க. ஹை லெவலில் வச்சுட்டு இந்த மாதிரி ஆயிலோட எல்லா சைடும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் போதும். இந்த பாப்கார்ன்லேயே நமக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர் வேணும், இந்த ஃப்ளேவர் எனக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாவே நார்மலாக இந்த கார்னே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இதை அப்படியே 1 மினிட் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அந்த கார்ன் வந்து பொரிய ஆரம்பிக்கும். கார்ன் பொரிய ஆரம்பித்தோடனே இந்த ஸ்டேஜில் நம்ம மேலே வந்து ஒரு கேப் வச்சு மூடிடணும். இப்போ நம்ம வீட்டிலே சிம்பிளாக ஏதோ ஒரு சட்டியை எடுத்திருக்கோம். இதனால் இட்லி கொப்பரை மூடியை வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கார்ன் வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ கார்ன் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த இட்லி கொப்பரை மூடியை இதில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். உடனே க்ளோஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். நிறையா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னாவே போதும். ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் ஃப்ளேமை வந்து குறைச்சிருங்க. ஏன்னா உள்ளே எல்லாமே வெடித்து பொரிஞ்சு இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வெடிச்சிருச்சு. ஆனால் இதில் அடியில் கொஞ்சம் பொரியாமல் தான் இருக்கும். அந்த கார்னை அடுத்த வாட்டி நம்ம பொரிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மொறுமொறுன்னு வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அதையே தனியாக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.